ஒரு சின்ன கடையில் ஆரம்பமான வாழ்க்கை. ஒரு சமையல் மேடையில் ரேப் பேச வைத்த குரல். இந்த கதை தான் வாகீசனின் வாழ்க்கை கதை. வாகீசன் ஒரு ரேப்பர் மட்டும் இல்லை, ஒரு ஈழம் தமிழன் அடையாளம் கூட சொல்லலாம். சாதாரண வாழ்க்கையிலிருந்து மக்கள் அறிந்த கலைஞனாக மாறிய பயணம் இது. வாகீசனின் தந்தை ஒரு சின்ன கடை நடத்தினார். அந்த கடையில் உழைப்பும் நேர்மையும் அவருக்கு தினமும் பாடமாக இருந்தது. பல இடங்களில் சொல்லியிருக்கிறார், அந்த கடை தான் என் வாழ்க்கையை தயார் செய்தது. நடனம், இலக்கியம், மிருதங்கம் போன்ற பாரம்பரிய இசைக்கருவிகள், இந்த கலை அடித்தளம்தான் அவருடைய ரேப்புக்கு ஒரு தனி அடையாளம் கொடுத்தது. அவருடைய இசையில் கலாச்சாரமும் உண்மையும் பேசும். அங்கீகாரம் இல்லாத நாட்கள், கவனிக்கப்படாத திறமை, பல தடவைகள் மனமுடையும் தருணங்கள். ஆனால் வாகீசன் ஒருபோதும் கலை மீது இருந்த நம்பிக்கையை விடவே இல்லை. இவர் தற்போது டாப் குக் டு குக், அவருக்கு ஒரு புதிய மேடை. சன் டிவியில் முதல் ஈழத்தமிழ் ரேப்பர். ஒரு சமையல் நிகழ்ச்சியில் கூட அவருடைய குரல் ஒரு சமூகத்தின் குரலாக மாறியது. இன்று அவர் ரேப்பர் மட்டும் இல்லை, நடிப்பிலும் காலடி வைத்துள்ளார். ஆனால் எங்கு சென்றாலும் அவர் மறக்காத ஒன்று அவருடைய அடையாளம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன என்றால், நீ எங்கிருந்து வரேன்னு முக்கியம் இல்லை, நீ எதுக்காக உழைக்கிறேன்னு தான் முக்கியம். உன் பின்னணி சின்னதாக இருக்கலாம், ஆனால் உன் கனவு பெரியதாக இருந்தால் உலகம் உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும். வாகீசன் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், கவலையை நம்பு, உழைப்பை விடாதே, உன் அடையாளத்தை ஒருபோதும் மறக்காதே. அடுத்து யாரோட குட்டி ஸ்டோரி பெரிய லெசன் வேணும்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, வாகீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வாகீசனோட வாழ்க்கை கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாகீசன் கமெண்ட்டில் போட்டு போங்க, வாகீசன்னு. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு குட்டி ஸ்டோரியில் பார்ப்போம். அது யாரை பற்றி பார்க்கலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.